வணக்கம். நான் பொன் ஊதிமலை போயிருந்தேனுங்க. அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேனுங்க. இது எங்க இருக்குது அப்டின்னா, தாராவரத்துக்கு காங்கேயத்துக்கு இடையில ஊதியூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊதியூர்ல தான் இந்த பொன் ஊதிமலை இருக்குதுங்க. இந்த மலையோட சிறப்பு என்ன அப்டின்னா, கொங்கண சித்தர் 800 வருஷமா இங்க தவம் பண்ணாருங்களாமா. அது அந்த மலையோட சிறப்புங்க. சிவன்மலை, சென்னிமலை இருக்கிற மாரி கொங்கு மண்டலத்துக்கு இது ஒரு சிறப்புன்னு வைங்களேன், பொன்னூதி மலையுமே. அப்போ உள்ள போனா கல்லும் கரடுமாத்தே இருக்குதுங்க. அப்படியே தடமெல்லாம் வந்து படியெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் தூரம் போனோனே ஒரு முருகன் கோயில் இருக்குதுங்க. அத தாண்டி உள்ள போனோம்னா, கொங்கண சித்தர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடியே கொங்கண சித்தரோட சீடரோட சமாதி பார்த்துட்டுதே போகணும் அப்படின்னாங்க. அப்படின்னு போர்டு போட்டிருந்ததுங்க. அது தம்பிரான் சித்தரோட ஜீவ சமாதிங்களாமா. அந்த சாமி கும்பிட்டு அப்படியே மேல போனோம்னா, அப்படியே வைப்ரேஷன் சூப்பரா இருந்துன்னு வைங்களேன். பாறையில தான் நடந்து போகணுங்க. செருப்பெல்லாம் கீழயே அடிவாரத்திலேயே கழட்டிட்டு போயிரோன்னு. இது எந்த டைம் போலாம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நைட்ல நெறைய கூட்டம் வருங்களாமா. அமாவாசையிலயும் கூட்டம் வருமா. அவரு அந்த சித்தரோட நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம்ங்களாமா. அந்த அன்னைக்கும் கூட்டம் வருங்களாமா. அப்புறம் வந்து தேய்பிறை பஞ்சமியில கூட்டம் வருமாமா. நாங்க தேய்பிறை பஞ்சமியில தான் போனோம்ங்க. ம். இந்த மலையில வந்து இந்த சித்தர் 800 வருஷமா தவம் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஜீவசமாதி ஆனது எங்கேன்னா, திருப்பதியில தான் ஜீவசமாதி ஆயிருக்காருங்களாமா. இந்த மலையில தவம் பண்ண இடத்துலயும் அவரோட கோயில் இருக்குதுங்க. அப்புறம் சங்ககிரிக்கு பக்கத்துல ஒரு மலையில தவம் பண்ணாருங்களாமா. அங்கேயும் கொங்கண சித்தரோட கோயில் இருக்குதுங்க. இவரு வந்து பழனி போகர் சித்தரோட சீடர் அப்படிங்கிறாங்க. உள்ள போனோனே வைப்ரேஷன் சூப்பரா இருந்துன்னு வைங்களேன். அப்புறம் வந்து செங்காந்த கல்லுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குதுங்க. அங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த செங்காந்த கல்ல உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா வைப்ரேஷன் நல்லா இருக்குங்களாமா. நினைச்சது நிறைவேறு அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம மனநிலை சரியில்லாத இருக்கிறவங்களுக்குமே அந்த செங்காந்த கல்ல ஆம், பௌர்ணமி அன்னைக்கு உட்கார்ந்து இருந்துட்டு போனாங்கன்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குணமாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எந்த முத்திரை வச்சு அந்த செங்காந்த கல்ல நாம உட்கார்ந்திருந்தோம்னாலும், அந்த முத்திரையோட முழு பலனும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் மேல போனோம்னா, அவரு வந்து கொங்கண சித்தர் வந்து குகைக்குள்ள தவம் பண்ணாரு. அந்த மாரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்க பார்த்தா பெரிய பாறைங்க. சின்ன சந்துதே இருக்குது. அதுக்குள்ள அப்படியே முட்டிக்கிட்டு, வெளிய அப்படியே வர்ற மாரி இருக்குதுன்னு வைங்களேன். சின்ன வழியாத்தே இருக்குதுங்க. அதுவும் வைப்ரேஷன் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஒரு டைம் எல்லாரும் வந்து பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா. அப்புறம் என்னங்கன்னா, பிளாஸ்டிக் பொருளெல்லாம் எதுவுமே இங்க பயன்படுத்துறது இல்லைங்க. சாப்பாடு வந்து தட்டுல தான் குடுத்துடுறாங்க, சில்வர் தட்டுல. அது மேல ஒரு இலைய வச்சு சாப்பாடு போடுறாங்க. அன்னதானம் குடுக்குறாங்க வைங்க ஒரு நேரம். அப்புறம் சூட டப்பி இதெல்லாம் கீழ கொண்டு வந்துடுறாருங்களாம்மா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்களேன். கீழ எடுத்துட்டு கீழ போவீங்க. இருந்து வரணும். அது பாலித்தீன் பேப்பர் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கொண்டுட்டு வராதீங்க. அதாவது மக்கி போற குப்பை மாதிரி எடுத்துருவாங்க. பேப்பர் வர வழியிலே போடுறாங்க. குரங்கு வந்து பால் மேல போடக்கூடாது. மான்ல வயிற்று கிழிச்சிடும். பாக்கு மட்டையே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில்வர் தட்டு சாப்பிட்டு கீழே வைக்கிறாங்க போடுறாங்க. சாப்பிட்டு ஒரே இடத்துல கொண்டாந்து வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வரலையே பாலித்தீன் பேப்பர் எல்லாம் போடுறாங்க. பாட டீன் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதனால குரங்கு எடுத்து போய் மறுபடியும் இது பண்ணி ஏதோ பண்ணி விட்டுருது. சிக்கல். அதனால இப்ப பிளாஸ்டிக் ஃப்ரீ இங்க எதுவுமே இல்ல. பிளாஸ்டிக்ல மறுபடியும் கீழ இருந்து மறுபடியும் கொண்டு போட்டுருங்க. சரி சரி. மேல வந்து பாலித்தீன் பேப்பர் இந்த மக்கி போற குப்பை மட்டும் இந்த மஞ்சி அது மட்டும் காஞ்சு போயிருங்க. மறுபடியும் அதை ஓம் பண்ணிடுவோம். ஓ அருமை. சரி. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா பொன்னூதி மலைக்கு வந்துட்டு போங்க. சூப்பரா இருக்குது. தேங்க்யூ.